சற்று ஓய்வெடுங்கள். Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது புவிஸ்டிக் அஃபிஷியல். நான் உங்கள் புவனேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி அலைட்மெண்ட் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த புல் திரைகளை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியாத இருக்கவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷன் வந்து 1080x2340 இந்த வேலையை கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் வந்துட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருவேன். அதாவது நான் ப்ரீவியஸாக பண்ண வீடியோட அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் அப்படி கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போய்ட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கூட சவுண்டு வந்து ஃபஸ்ட் நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மியூட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த புல் தரை எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு என்ன கலருக்கு இன்னும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இப்போ வாங்க அதை பார்க்கலாம். இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு எடஃபெக்ட் போங்க. எடஃபெக்ட்டில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டு போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளேஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ரிப்ளேஸ் கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் இங்கு ஃபில்லர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் வந்து வந்துடும். ஸோ இதை ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ, அதாவது கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் மேலே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ளூ கலர், அது டிஃபால்ட்டாக ப்ளூ கலர் வந்து வந்துடும். அதுக்கடுத்து நம்ம கலர் எப்படி வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணி செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஓகே, ஸோ என்னலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து நியூ கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க் கலர் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே 10 செகண்ட்ஸ் அப்படின்னா 10 செகண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ டைமிங்கில் அதை சேஞ்ச் ஆகணும் விருப்பம் பண்ணீங்களா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 10 செகண்ட்ஸில் ஒரு அனிமேஷன் கீ, அதாவது இந்த நியூ கலர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கூட தான் இந்த அனிமேஷன் கீ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 10 செகண்ட்ஸில் இந்த பிங்க் கலரை நம்ம வந்து வேற ஒரு கலருக்கு சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்துட்டு லைட் ப்ளூ கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ லைட் ப்ளூ கலர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ லைட் ப்ளூயிஷ் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து 20th செகண்ட், ஓகே 20 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து 20 செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு சேம் இந்த நியூ கலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு வேறு ஒரு கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலர் கூட சூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து 13 செகண்ட், கடைசியாக வந்து 30 எண்டில் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கலர் வேறு எதாவது கலர் வேணும்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எல்லோ கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் வீடியோக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர்லேருந்து ப்ளூயிஷ் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கடுத்து அப்படி லைட் ப்ளூக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு ஒருக்க தான் மாறும். ஃபுல்லாக உடனே வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு பர்ஃபெக்டான கலர் வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பாண்டா கம்ப்ரஸரில் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாண்டா கம்ப்ரஸர் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் உங்களோட வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இதில் கஸ்டம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் இங்கே வித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அலைட் மோஷனில் என்ன கொடுத்தீங்களோ சேம் அதவே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது 1080x
2340 ஸோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ரஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஆடு வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ பாண்டா கம்ப்ரஸரில் மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக ஆடு வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாண்டா கம்ப்ரஸரில் ஆடு வந்துச்சு. ஸோ இப்போ பாண்டா கம்ப்ரஸர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு. நான் ஆடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கஸ்டம் ரெசல்யூஷனில் வந்துட்டு கரெக்டான வேல்யூஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் கிடைக்கும். சைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 60 MB கிடைக்கும். அதாவது 16 MB வந்து கிடைக்கும். சப்போஸ் அப்படி மாறி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூஸில் 768 சம்திங் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தான் நான் வச்சு சொல்லியிருக்கேன். இது வந்து யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதில் ஆட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.